Hi friends, welcome to SRP Guessing. ஸோ முதல் தடவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் ஒன்று போட்டுங்க ப்ரோ. ஸோ நம்ம சேனல் நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு எஸ்ஆர்பி கெஸ்ஸிங் சர்ச் பண்ணால் போதும், ஃபஸ்ட்டு நம்ம சேனல் தாங்க வரும். ஸோ வாங்க நேற்று என்ன கொடுத்துருக்கோம், ஸோ ரிசல்ட் என்னான்னு பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்டை பார்த்தீங்களா, நேற்று 4-9-4ங்க. 4-9-4க்கு நம்ம பாருங்கள், ஏபிசியில் நம்ம ஏபிசியில் நம்ம பி போர்டில் 4, சி போர்டில் 9 கொடுத்துருந்தோம். ஸோ பவரில் மாறி மாறி வந்துருச்சு. ஸோ யாராவது போட்டிருந்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி பாருங்கள், நம்ம பிஎன்சியில் 7-9 கொடுத்துருந்தோம். 9 சூப்பராக பாஸ் இருக்குது பி போர்டில். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த 4-9-4க்கு நாளைக்கு என்ன கொடுக்க போகிறோம் பார்த்தீங்களன்னா, ஆக்சுவலாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த 4-9-4 எப்படி அடிச்சிருக்கான்னு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம நேற்று இந்த 1, இந்த 3, இந்த 7 இதுக்கு பவரில் இப்படி இந்த லைன் தான் எடுத்தோம். ஸோ இதோட பவர் 682ன்னு சொன்னோம். நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் கரெக்டாக பாருங்கள், இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ இந்த 137க்கு பவர் 682 அடித்தான் முந்தின நாள் ரிசல்ட்டு. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த 9, இந்த 6, 5 இதுக்கு பவரும் இதுக்கு 465 அடித்தான். 9க்கு பவர் அடித்தான் 4, 65 அப்படியே வச்சான். ஸோ நம்ம அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம்னா பாருங்கள், இந்த 6-4-2 எடுத்துட்டோம். இந்த 6-4-2க்கு பவர் 1-9-7 இப்படி தான் நம்ம எடுத்துருந்தோம். அப்படி இல்லை, இந்த 1 இந்த 6 எடுக்கலன்னா 8 எடுப்பான்னு சொல்லியிருந்தோம். பட் அவன் என்ன பண்ணான்னா பாருங்கள், அது பக்கத்துலேயே பாருங்கள், இது இந்த 9-4-9 இது எடுத்துட்டாங்க. சேம் பக்கத்துலேயே தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இதுக்கு தான் 9 நேராக பவர் பண்ணனால 94 அப்படியே வச்சுட்டான். சேம் எப்படின்னா, இந்த 9, இந்த 6, 5 இதுக்கு எப்படி 9 பவர் 4 பண்ணணும், சேம் அதே மாதிரி தான் இதுவும் ஒரு நம்பர் பவர் பண்ணி அப்படியே வச்சுட்டான். இந்த 9 மட்டும் பவர் பண்ணனால இந்த 9, இந்த 4 அப்படியே வச்சுட்டாங்க. நேற்று அடிச்ச ரிசல்ட் இவ்வளோ தான், சிம்பிளாக இருக்குது. பட் நம்ம கிளியராக பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம தட்டியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி எப்படி கொடுக்க போகிறான்னா பாருங்கள். ஸோ இன்றைக்கி என் கணக்குப்படி என் கணக்கு என்னன்னு கேட்டிங்களன்னா, இன்றைக்கி பாருங்கள், எனக்கு இந்த 2-5-4 இந்த 2-5-4 தாங்க நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு வருது. இந்த கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னா பாருங்க, இந்த சொல்கிறேன், இந்த 9-9-4 எடுத்தான் நேற்று. ஸோ அதுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா 1, இந்த 2-4-0 அப்படி இல்லைன்னா நேராக அதுக்கு மேலே தாங்க அப்படியே பாருங்கள். ஸோ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளே இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் முக்கோண வடிவத்தில் 2-5-4 அப்படி இல்லைன்னா 2-0-4 இதுக்கு அடுத்து அந்த ஒரு லைன் தாங்க பேலன்ஸ் இருக்குது. அதை அப்படியே எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருவான். இதான் நம்மளுக்கு கிடைக்குது ஒரு கிளியர் கட்டாக. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா, இந்த 54க்கு 54-04க்கு இருக்கு இல்லையா, அது டோட்டல் பண்ணுவாங்க, 18 டோட்டல் பண்ணுவான், மீதி 2 அப்படியே வச்சுருவான். 218ன்னு வரலாம், அப்படி இல்லை 281ன்னு வரலாம். அப்படி இல்லைன்னா 290 கொடுக்கலாம், 209 வரலாங்க. ஸோ
இதுவும் ஸோ இப்படி கொடுக்கலன்னா 475ன்னு கொடுத்துடலாங்க. நேராக பவரில் கொடுத்துடலாம். 475 நேராக டைரெக்டாக வந்துடுங்க. 475 290. நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான கெஸ்டிங், ஒரு ஸ்ட்ராங்கான கெஸ்டிங்னு கேட்டிங்கன்னா இந்த 475 290ங்க. செம்மையாக ஸ்ட்ராங்காக இருக்குது. என் கணக்கில் வருது. ஸோ உங்கள் கணக்கில் நீங்களும் கெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இந்த 2 நம்பர் நமக்கு சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த லைனு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை அதுவும் எடுக்கலை அப்படின்னா இந்த 1 இந்த 6 8 168 எடுக்கலாம். இது வந்து சைடில் வச்சுங்க. 168 136 இது ஒரு லைனும் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஏபிசியில் என்ன கேட்டிங்கன்னா ஏபிசி நம்ம என்ன கொடுக்க போகிறோம் கேட்டிங்கன்னா ஏபிசியில் ஏ போர்டில் 2ம் பி போர்டில் 9 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 0 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம பி போர்டில் 0வும் சி போர்டில் 9ம். ஏபிசியில் இந்த 5 நம்பர் தாங்க இருக்குது. ஸோ 5 நம்பரில் 3 நம்பர் தான். பி போர்டில் 9 வரலாம், 0 வரலாங்க. சி போர்டில் அதே மாதிரி 0 வரலாம், 9 வரலாம். பிஎன்சியில் ரெண்டுமே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏ போர்டில் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக 2 அல்ல 7 இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நம்ம ஆல் போர்டில் ஆல் போர்டுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இது எல்லாத்துலேயும் வந்து காமனாக வர்றது வந்து 0ங்க. 0 5 ஆல் போர்டில் இது நம்மளுக்கு ஒரு 99% வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 0 5 எப்படி பார்த்தாலும் நமக்கு 0 5 தான் கிடைக்குது. ஸோ உங்களுக்கும் வந்து இது வந்து மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பிஎன்சியில் கேட்டிங்கன்னா பி போர்டில் இல்லைங்களா சி போர்டில் வரதுக்கான வாய்ப்பு இருங்கன்னா 0 9 அப்படி இல்லைன்னா 9 0 இது 4 நம்பர் தான் இருக்குது பிஎன்சியில் வரக்கூடிய வாய்ப்பு. ஸோ அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் பார்த்தீங்கன்னா ஏபிபிசி பார்த்தீங்கன்னா 29 92 09 90 90 அப்படி இல்லை நீங்கள் இன்னும் ஒன்று கூட ஒரு கேப் விடாமல் ஃபில் பண்ணால் 1881 1881 கிளியராக இருக்குது. ஸோ 29 92 09 90 1881 ஏபிஎஸ்சிபிசியில் நம்மளுக்கு கிளியராக கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா ஸ்ட்ராங்காக பாருங்கள் 290 209 அதே மாதிரி 754க்கு 745 இதுக்கடுத்து சைடில் வேணால் நீங்கள் 218 ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 281 இவ்வளோதாங்க. 6 நம்பர் கொடுத்துருக்கோம் 3 டிஜிட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு கேட்டிங்கன்னா இந்த 4 நம்பருங்க. இந்த 4 நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்குங்க. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து இவ்வளோ தான்.
மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, ஓகே. நல்லா இருக்கும். நன்றி நன்றி நன்றி.